நீங்க ஓகேவா? ஓகே தான். இல்லைங்க, அந்த வீடியோ பார்த்தேன். ப்ராப்ளம் தான். ஆனா இதுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் போல, நான் ஒரு உயிருக்கு ஆபத்து. என்னை மன்னிச்சிருங்க, நான் போய் தான் ஆகணும். ஆனா என்ன வீடியோ எடுத்தான்ல மேத்யூ, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான். என்னடா நீங்க அந்த வீடியோல? ஆமா நான் தான். அதுக்கு என்ன இப்போ? நீ எல்லாம் பெரிய யோகியமா? அடிச்சேன் பல்லெல்லாம் கலந்துரும். கிளம்புடா. சே, பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதுக்கு மேத்யூ மட்டும் காரணம் இல்லை, ரிச்சியும் தான். அப்போ அவனும் செத்தான். செத்தா அப்ப என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா செத்தான். இதுக்குள்ள நீங்க என்ன ஆகாதீங்க. இதை நான் பாத்துக்கிறேன். இதை நான் சரி பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க சேஃபா இருந்தா போதும். எனக்கு புரியல. ஏன் வீடியோ லீக் பண்ணிருக்கான், ஏன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிருக்கான், அவன் எனக்கு கொடுத்த பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்க போறீங்களா? ஏன் எங்க பிரச்சனையை எங்களுக்கா டீல் பண்ணிக்க தெரியாதா? நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்ல போறேன். ஐயோ, நான் தப்பிச்சு வந்தது போலீஸ் கிட்ட இருந்துதாங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. பெரிய கதை. இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இது நம்ம 2 பேரோட பிரச்சனையும் தானே. அப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணலாமே. அண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? இந்த பிரச்சனைனால யாரு என்ன நினைச்சாலும் நீங்க எப்போதும் என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டீங்கல்ல? செத்தாலும் மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம தேடி போன விஷயம் தப்பு தான். தப்புன்னு தெரிஞ்சுமே அதை தேடி போனா அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னானாலும் உங்க கூட இருப்பேன். சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? அதாங்க எனக்கே தெரியும். ஹலோ, ஏய், என்னடா வேணும்? எதுக்குடா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? ஏய் மாப்பிள்ள, எங்கடா இருக்க நீனு? எல்லாம் சேஃபா தானே இருக்க? நாளைக்கு சென்னை தான் வந்துட்டு இருக்கோம். நான் சேஃபா. நீங்க எதுக்கு சென்னை வரீங்க? நாங்கண்ணா